ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நீங்கள் தம்ப்நெயிலில் பார்த்த மாட்டோம் இண்டிபெண்டன்ஸ் டேக்கு ஸ்பெஷலான ஒரு எடிட்டிங் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பிக்சார்ட் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த எஃபெக்ட் வந்து பிக்சார்ட் ஆப்லேயே இன்பில்டாக இருக்குது. ஹோம் பேஜ்லேயும் இந்த எஃபெக்ட் இருக்கும். இல்லை இந்த ஆட் ஐக்கான் கிளிக் பண்ணி போனாலும் இதில் கீழே வந்து ரிப்ளேஸ்ன்னு சொல்லியிருக்கும். இங்கே ரிப்ளேஸ்ன்னு இருக்குல்ல, இவங்க இண்டிபெண்டன்ஸ் டேக்காக ஸ்பெஷலாக விட்ருக்காங்க இந்த எஃபெக்ட்டு. இதை கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிட்டு இங்கே ட்ரைன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் உங்கள் இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. எந்த இமேஜை மாற்றுறீங்களோ அந்த இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணிக்கிறேன். கரெக்டாக எங்கே வேணுமோ நீங்கள் ஃபிட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு கரெக்டாக ஃபிட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் பேக்ரவுண்டுனா கூட மாற்றிக்கலாம். உங்களுக்கு ஒயிட் பேக்ரவுண்டு வேணாம், நான் வேறு ஏதாவது கலர் வச்சுக்கிறேன்னா கூட வச்சுக்கலாம். அது எப்படின்னா, இங்கே கீழே கலரு அதெல்லாம் இருக்குல்ல, அதை கொடுத்து மாற்றிக்கலாம். இல்லை பக்கத்தில் வேறு ஏதாவது டிசைன் வேணும்னா அவங்களே எக்கச்சக்க டிசைன் கொடுத்துருக்காங்க, அதை கிளிக் பண்ணி கூட மாற்றிக்கலாம். இல்லை இமேஜ் எதாவது வைக்கணும், உங்கள்கிட்ட ஏதாவது இமேஜ் இருந்தால் அதை பேக்ரவுண்டில் வைக்கணும்னா கூட இந்த இமேஜை கிளிக் பண்ணி வச்சுக்கலாம். நான் வந்து ஒயிட் கலரே இருக்கட்டும்னு ஒயிட் கலரே நான் வச்சுக்கிறேன். டிக் பண்ணிடலாம். இல்லை கீழே வந்து இங்கே ஸ்டெப்பு 3 ஸ்டெப்பு இருக்கும். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு இது தான், நம்ம வச்சாச்சு. அடுத்து இந்த நெக்ஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிங்கன்னா செகண்ட் ஸ்டெப் வந்துடும். அதுவே லோடாகி உங்களுக்கு கொடுக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த எஃபெக்ட் வந்துருச்சு. இதில் என்ன இருக்குன்னா, இதை நவுத்திட்டு பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு ஸ்மோக் எஃபெக்ட் கொடுத்துருவாங்க. நம்ம தேசிய கொடி மட்டும் ஒரு ஸ்மோக் எஃபெக்ட் இருக்குது. அதில் இந்த ஸ்க்ரீன் இமேஜ் கொடுத்துருக்காங்க, பிளாக் ஸ்க்ரீன் இமேஜ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஸ்மோக் எஃபெக்ட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குன்னா இந்த பிளாக் ஸ்க்ரீன் எஃபெக்டை தள்ளி விட்டு இந்த ஸ்மோக் எஃபெக்டை கிளிக் பண்ணி கொஞ்சம் கீழே இறக்கிக்கோங்க. இப்போ இந்த பிளாக் ஸ்க்ரீன் எஃபெக்டை கொஞ்சம் கீழே இறக்கிட்டு வரலாம். நான் வந்து இந்த மாடலை செலக்ட் பண்ணிக்கிறேன். இது ஓகே, நெக்ஸ்ட்டு கொடுத்துடலாம். இப்போ தேர்ட் ஸ்டெப்பு, இது வந்து எஃபெக்ட் ஆட் பண்ண சொல்லுது. இந்த எஃபெக்ட் தான் அதுவே இன்பில்டாக கொடுத்துருக்கு. அதில் தான் நம்ம ஃபேடை தான் நம்ம இமேஜுக்கு ஏற்ற மாட்டோம், ஃபேடை தான் இன்க்ரீஸ் பண்ணுமா. ஃபேடு இன்க்ரீஸ் பண்ணி டிக்ரீஸ் பண்ணி பாருங்கள், எது உங்கள் இமேஜுக்கு கரெக்டாக நீங்களே வச்சுக்கோங்க. இந்த எஃபெக்ட் ஓகேவாக இருக்குது. ஸோ அவ்வளோதான், இமேஜ் ரெடி. இப்போ இதில் நம்ம எதாவது டெக்கர் பண்ணணும்னா பண்ணிக்கலாம். அது எப்படி பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு ஃப்ளாக் சிம்பிள் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த ஃப்ளாக் இமேஜ் வேணால் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்களும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அப்படி கொடுத்து பின்னாடி இங்கே கொடுத்துடலாம். எரேசர் ஆப்ஷன் கொடுத்து இந்த ஸ்டிக்கர் இவ்வளோ கரெக்டாக பேக் சைடில் இருந்து வர மட்டும் செட் பண்ணிடலாம். ஓகே, டிக் பண்ணிடலாம். இப்போ இன்னும் பேக்ரவுண்டு கொஞ்சம் இது பிளாங்காக தான் இருக்குது. அதில் எதாவது ஆட் பண்ணணும்னா கீழே பார்த்தீங்கன்னா ப்ரஷஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ப்ரஷஸ் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதுலேயும் பிக்சர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த பலூன் எஃபெக்ட்டு, செகண்ட் வந்து இந்த தேசிய கொடிக்கு அந்த கலரில் கலரிங் எஃபெக்ட் மட்டும் ஒன்று கொடுத்துருக்காங்க. நான் வந்து பலூன் எஃபெக்ட் கிளிக் பண்ணிக்கிறேன். சைஸு ஒப்பாசிட்டியெல்லாம் கரெக்டாக வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு கீழே இந்த இடத்துலையும் மேலேயும் பலூன் வர மட்டும் நான் வைக்கிறேன். கரெக்டாக நீங்கள் கையை வச்சு வரைஞ்சிங்கனாலே போதும், அந்த இடத்துல வந்துடும். அதே மட்டும் மேலேயும் வரைகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா மேலேயும் கீழேயும் பலூன் வந்துருச்சு. இப்போ நான் ஒப்பாசிட்டியை லைட்டாக குறைச்சிட்டு ஒரு 10 வச்சுட்டு ஃபுல்லாக பேக்ரவுண்டு எம்டியாக இருக்க இடத்துல ஃபுல்லாக வரைஞ்சி விட்டுறேன். இப்போ பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வரைஞ்சாச்சு. ஆனால் ஃபேஸ் வந்து நமக்கு ஹைட் ஆகிடுச்சு. அதனால் என்ன பண்ணணும்னா, இங்கே கீழே லாஸ்ட் ஆப்ஷன் எரேசர் இருக்குல்ல, அந்த எரேசரை கிளிக் பண்ணிட்டு ஃபேஸை மட்டும் ரிமூவ் பண்ணிடலாம். சைஸை கொஞ்சம் குறைச்சிக்கலாம். மறுபடியும் எரேசரை கிளிக் பண்ணி சைஸ் உங்களுக்கு எப்படி வேணுமோ குறைச்சிக்கோங்க. இமேஜை ஜூம் பண்ணி அழைச்சிருங்க. கரெக்டாக ஃபேஸ் வர இடத்துல மட்டும் அழைச்சிருங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஃபேஸ் இருக்கிற இடத்துல அழைச்சாச்சு. டிக் பண்ணி சேவ் பண்ணிடலாம். இப்போ ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே அந்த இதை ஆட் பண்ணிக்கலாம். இந்த இமேஜை நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், இதையும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக ஜூம் பண்ணி உங்கள் இமேஜுக்கு ஏற்ற மட்டும் வச்சுக்கோங்க.
ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.